ஏசாயா 26 4வது வசனத்தில் 2வது வரியில், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:4 கடைசி வரியில், அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் தேவன் நித்திய கன்மலை என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் நித்திய, அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கு. கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சரீரம் ஒரு ஆதரவில் ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய ஆத்மா தேவனிடத்தில், தேவனுடைய ஐக்கியத்தில், தேவனோடு பரலோகத்தில் நம்முடைய ஆத்மா வாழப்போகிறது. அப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிரந்தரமான ஒரு தேவன் இருக்கணும். நமக்கு நிரந்தரமான ஒரு தேவன், நிரந்தரமான ஆராதனை நமக்கு இருக்கணும். நிரந்தரமான ஆராதனை, நிரந்தரமான சபை நமக்கு இருக்கணும். சபை இருக்கணும். சபைகள் இருக்கு. சத்தியமுள்ள சபை நமக்கு வேணும். அல்லேலூயா. சங்கீதம் 31 சங்கீதம் 31 3வது வசனத்தில், என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்துவே கன்மலை. தாவீது சொல்றாரு, என் தேவனாகிய என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். இப்போ இந்த கன்மலையானவர் என்ன செய்கிறாருன்னா, பூமியில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த சகோதரிகளுக்கும் வழி காட்டுறார். என்ன செய்கிறாரு? வழி காட்டுறார். தேவனுக்கு ஒரு வழி இருக்கிறது போல பிசாசுக்கு ஒரு வழி இருக்குது, மனுஷனுக்கு ஒரு வழி இருக்குது, இச்சைகளுக்கு ஒரு வழி இருக்குது, பலவிதமான வழிகள் இருக்கு. அது எந்த வழி கன்மலையில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். நான் நடக்கிறது அல்லப்பா, நீங்கள் என்னை என்ன செய்யும் சொல்லுங்க? நீங்கள் என்னை நடத்து. அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்தணும். பிள்ளைகளை கர்த்தர் நடத்தணும். அவர் தான் கன்மலை. அவர் தான் பூமியில் பிறந்தவர். அவர் தான் நம்முடைய பாவம் கழுவப்பட ரத்தம் சிந்தினவர். அவர் தான் நம்முடைய ஆத்மா மீட்புக்காக பாடுபட்டவர். அந்த கன்மலையானவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கும் உயிர் உள்ளவராகவே இருக்கிறார். ஆராதனைக்கு வந்திருக்கிறார். நம்மை கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் போகும்போது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக நாம் போவோம். அந்த கிருபையை தேவன் நமக்கு அருளுவார். ஆண்டவரே, எனக்கு நீர் வழிகாட்டும் ஐயா. பூமியினால் நான் பிழைக்கும்படி எனக்கு என்ன செய்யும்? கடனிலிருந்து விடுதலை கிடைக்க எனக்கு என்ன செய்யும்?
குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாக எனக்கு ஒரு வழிகாட்டும். நானும் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழணும். என் பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். என் குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். நாங்கள் சத்தியத்துக்குள்ளே வாழணும். சத்தியத்துக்கு நாம் சாட்சியாக இருக்கணும். சத்தியத்தில் வைராக்கியமாக இருக்கணும். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்கும்போது தேவன் கண்டிப்பாக அதை செய்வார். உமது நாமத்து நிமித்தம் நீர் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஏசாயா 59:9 கடைசி 2 வரியில், ஏசாயா 59:9 கடைசி 2 வரியில், பிரகாசத்துக்கு காத்திருந்தோம் ஆனாலும் என்ன செய்கிறோம். இப்போ இந்த தேவன் வழிகாட்டலை அப்படின்னு சொன்னால், தேவன் வழி நடத்தலைன்னு சொன்னால், நாங்கள் அந்தகாரத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம், நடக்கின்றோம். அந்த காலத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன செய்யணும்னா வழிகாட்டணும். தேவன் நமக்கு வழிகாட்டணும். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும். இப்போ தேவன் நமக்கு வழிகாட்டணும். சரீர வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு மனுஷனும் ஒரு வீடும் ஒரு உறவும் இருக்கு. ஆத்மா வாழ்க்கைக்கு, ஆத்மாவுக்கு இயேசுவை தவிர யாரும் துணை கிடையாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பிரகாசமான வழியில் நடக்க வேண்டுமானால் தேவன் நமக்கு வழிகாட்டணும். தேவன் வழிகாட்டலை, கண்மலையானவர் வழிகாட்டலைன்னு சொன்னால் அந்த காலத்தில் தான் நடக்க வேண்டியது வரும். அந்த அந்தகார நிலைமையிலிருந்து இந்த கால வேளையில் தேவன் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை தேவன் நடத்துவார். நீரே என்னுடைய கண்மலை, நீரே என்னுடைய கண்மலை. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். சங்கீதம் 71 சங்கீதம் 71 3வது வசனத்தில், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாயிரும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுவேன். அப்படின்னா சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் பழக்கம் இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். அன்பு இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். பழக்கம் இல்லைன்னா போக முடியாது, அன்பு இல்லைன்னா போக முடியாது. அப்போ தேவன் மேலே நாம் அன்பாக இருக்கணும். நம் எல்லாரும் மேலேயும் தேவன் அன்பாக இருக்கணும். அந்த அன்புனால தான் நம்ம பரிசுத்தத்தை கொண்டு கர்த்தரிடத்தில் நாம் போகிறோம். நாம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இப்போ பரிசுத்தவான்கள் சோதரம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வயசு முடியும் போது என்ன செய்கிறாங்கன்னா, அதிகாலையில் மறிக்கிறாங்க, மதியம் மறிக்கிறாங்க, சாயங்காலம் மறிக்கிறாங்க, இரவு 12 மணிக்கு மறிக்கிறாங்க. யார் எப்போ மறித்தாலும் அவர் சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாயிரும். நான் இடத்துல வரணும். இப்போ நமக்கு ஒரு சொந்தம் இருக்குது. நான் எப்போ வேணாலும் உன் வீட்டுக்குள்ளே வரும்படிக்கு கதவை திறந்தே வச்சிருன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அந்த கண்மலை எப்பொழுதும் நாம் வந்து அடையத்தக்க கண்மலையாய் அவர் இருப்பார். நிச்சயமாய் ஆண்டவர் இருப்பார். அவருடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகணும். பாருங்க, கடந்து போகணும். ஆதி நாட்களில் இருந்த சில பரிசுத்தவான்களுக்கு டிவி கிடையாது,
செல்லு கிடையாது, இயேசுவை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு வாழ்ந்த காலங்கள் அந்த காலங்கள். ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாருமே சர்ச்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. அடுத்த தலைமுறை வரும்போது தெய்வ பயமில்லாத ஒரு சந்ததி வந்து இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அந்த ஒழுங்கு, அந்த கட்டுப்பாடு, அந்த உண்மை, அந்த பரிசுத்தம், அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்படுதல், அந்த தெய்வீகம், பக்தி, பயபக்தி குறைந்த காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ எல்லா பரிசுத்தவான்களும் பரிசுத்த சகோதரிகளும் ஆண்டவருடைய வருகையில் போகிற அந்த பூரண பரிசுத்தத்துக்குள்ளே நாம் வந்துடணும். பூரண, எல்லாரும் சொல்லுங்க, பூரண பரிசுத்தத்துக்குள்ளே வந்துடணும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அப்போ சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க, மத்தேயு 25:10 மத்தேயு 25:10 அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு என்ன செய்தது? அடைக்கப்பட்டது. இப்போ இந்த கல்யாண வீட்டுக்கும் கன்மலைக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இந்த கன்மலையானவர் எப்போ வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவார், எப்போ வந்தாலும் பாவத்தை மன்னிப்பார், எப்போ வந்தாலும் பலப்படுத்துவார், எப்போ வந்தாலும் தேற்றுவார், எப்போ வந்தாலும் உயிர்ப்பிப்பார். கவலையாக இருந்தாக்கும் அவர் ஆளுநர் செய்வார், துக்கப்பட்டால் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தருவார். ஒரு எல்லை சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரர்களும் வருகையில் போய் ஆகணும், சகோதரிகளும் வருகையில் போய் ஆகணும். அதில் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்கணும். நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும். நான் சரியாக இருக்கிறேனா? தேவனுடைய பார்வையில் நான் சரியாக இருக்கிறேனா? என்னுடைய விசுவாசம் சரியா? தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு சரியா? தேவனுக்கு செய்கிற ஆராதனை சரியா? தேவனுடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற அந்த நடத்தில் நான் சரியாக இருக்கிறேனா? தேவனுக்கும் எனக்கும் இருக்கிறதான அந்த ஐக்கியங்கள் சரியாக இருக்குதா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். குடும்பம் இருக்குன்னா குடும்பமே ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். அப்படின்னா குடும்பம் முழுவதும் ஆண்டவருடைய குடும்பமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறணும். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர், இவங்க எல்லாருமே அந்த கன்மலையாகிய மணவாளனுக்கு எதிர்கொண்டு தான் போனாங்க. 10 பேருமே. அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேருக்கு சொல்லுங்க புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த புத்தி இல்லாதவர்கள் மணவாளனுக்கு முன்னாடி போக தகுதி, மணவாளனோடு கூட வர தகுதி, மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கும் தகுதி எப்படி இருக்கணும்னு தெரியாமல் இருந்துட்டாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தகுதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம போகிறதுக்கு நமக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, ஆராதனை செய்கிறோம், ஆண்டவருடைய கிருபையில் வீட்டில் வேலை செய்கிறோம், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி போகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அதை யோசிக்கணும். சவுல் ராஜாவாக இருக்கிறாரு, தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் காட்டில். இங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிற அந்த சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக்கின ராஜா வாழ்க்கைக்கு தகுதியில்லாத வாழ்க்கை வாழ்கிறார். தகுதியில்லாத வாழ்க்கை. தேவனுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை,
சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் சின்ன பையனாக இருந்து காட்டில் ஆடு மேய்க்கிற அந்த தாவீது ராஜாவாக ஆகக்கூடியதான அந்த திறமை, அந்த குணம், அந்த தகுதி, அந்த அந்தஸ்து தாவீதுக்கு இருக்குது, இவர் சவுலுக்கு இல்லை. இப்போ யாரை ராஜாவான் உட்கார வைக்கணுங்கிறது கண்மலையானவருக்கு தெரியும். ஒரு வேளை சொல்லுவோமா? இப்போ ராஜ்யத்திலிருந்து சவுல தேவன் நீக்கிட்டார், ராஜ்யத்திலிருந்து நீக்கிட்டார். அங்கே ஆடுகளை மேய்த்த தாவீது அபிஷேகம் பண்ண சாமுவேலிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய கொம்பை தைலத்தினால் நிரப்பிக்கிட்டு நீ பெத்லெகேமுக்கு போ, அந்த ஈசாயின் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவா தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கை சரியாக இருந்தால் தேவன் நம்மை தேடி வந்து வீட்டிலேயே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வேலை வாய்ப்பை தேவன் தருவார், வருமானங்களை தேவன் தருவார், சமாதானத்தை தேவன் தருவார், நல்ல தூக்கத்தை தேவன் தருவார், குடும்பத்தில் நல்ல ஒரு அன்பு ஐக்கியங்களை தேவன் ஏற்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை தகுதியாக இருக்கணும், சரியான விசுவாசம் இருக்கணும், சரியான விசுவாசம் இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், ஒரு ஆவிக்குரிய தாயாக இருக்கணும், பொறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும், நிதானம் உள்ளவர்களாக இருக்கணும். பேசுகிற வார்த்தை யாரையும் புண்படுத்தாமல், வருத்தப்படுத்தாமல், துக்கப்படுத்தாமல், அமைதியாய், அன்பாய், பாசமாய், சாந்தமாய் பேசி பழகணும், பேசி பழகணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். ஊரில் வெடி விடுற மாதிரி வீட்டுக்குள்ளே வார்த்தையவே வெடி மாதிரி வெட்டுக்கிறதா அப்படின்னு சொன்னால் நம்முடைய தகுதி இழந்து போக வேண்டியது வந்துடும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். நம்ம ஆண்டவர் யாருக்கிட்டையுமே சண்டை போட்டவர் கிடையாது. குருடை வந்தாலும் உடனே கண்ணை தொட்டுருவார், குஷ்டரோகி வந்தாலும் அவனை அப்படியே முகத்தை தடவி சுகத்தை கொடுப்பார், முடவனை கையை பிடிச்சி தூக்கி விடுவார், பிசாசை துரத்துவார், மரித்தவரை எழுப்புவார். அவர் சொல்ல 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 நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் நாவு புனிதமான நாவு, அதில் புறப்படுகிற வார்த்தை தெய்வீக வார்த்தை. அது அந்த வார்த்தையில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை கர்த்தர் நினைத்து சொன்னால் அது அப்படியே செய்யும். லாசரு கல்லறைக்குள்ளே இருக்கிறார், இயேசு வெளியே நிற்கிறார், ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அவர் கல்லறைக்குள்ளே போகவே கிடையாது, அங்கே லாசர் பாடியை தொடவே கிடையாது. வெளியில் நின்று சொல்கிறார், லாசருவே நீ என்ன செய்ய, வெளியே வா. இந்த வார்த்தை உள்ளே போய் அந்த மனுஷனுக்கு உயிரை கொடுத்து அந்த மனுஷனுடைய சரீரத்தில் இந்த வீக்கத்தை வற்றி அழுகி போன சரீரத்தை சரி பண்ணி எலும்புகளையும் நரம்புகளையும் சரி பண்ணி உயிர் கொடுத்து அவனை தூக்கி நிப்பாட்டி வெளியே கொண்டு வந்தது தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் அற்புதங்களை தேவன் செய்வார். நாம் எதிர்பார்த்து வாழணும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை நடத்துவார். அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். ஒரு 5 வருஷம் ராஜாவாக இருந்துட்டு 5 வருஷத்துக்கு பின்னாடி கையெழுத்து போட்டு வர்றவர் அல்ல. அவர் என்றைக்குமே ராஜாவாக இருக்கிறார், அவர் என்றைக்குமே கண்மலையாக இருக்கிறார், அவர் என்றைக்குமே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளாக இருக்கணும், உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், உத்தமமான பிள்ளைகளாக இருக்கணும். தேவன் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ என்ன செய்ய. இந்த செய்தி ஒரு 600 பேர் பார்த்துருக்காங்க. ஆதியாகமம் 12:7 ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேங்கிற செய்தி 600 பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. பிரயாசப்படணும். சரீரம் நம்ம சரீரம்தான், நம்ம சரீரம் நமக்காகவே பிரயாசப்பட்டு நம்முடைய குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டு தேவனுக்கு ஒரு பிரயாசமும் நாம் செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த முடிவு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய வரிகளை தெரிஞ்ச பிரயோஜனம் கிடையாது.
அதனால் மற்ற எல்லா ஜீவராசிகளை பார்க்கலும் நாம் சிந்தித்து செயல்படும்படிக்கு சிந்தனையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், செயலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அறிவு ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், பேசக்கூடிய ஆற்றலையும் செய்யக்கூடிய திறமைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது தேவனுக்கென்று நான் என்ன செய்கிறேன்? தேவனுக்கென்று என்ன செய்கிறான்? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சங்கீதம் 27 5வது வசனத்தில் கடைசி 2 வரியில், சங்கீதம் 27:5 கடைசி 2 வரி, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் என்ன செய்வார்? உயர்த்துவார். என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ நமக்கு உயர்வு எங்கே இருக்குது? கன்மலையில். உயர்வு கன்மலையில் இருக்கு. கூடாரத்திலே ஒளித்து மறைத்து, ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்கும் உலகத்தில் உயர்வல்ல, கன்மலையில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சத்துருக்கு அடிமையாகி சத்துருவால் ஒடுக்கப்பட்டு நாம் தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவன் தம்முடைய பிள்ளைகள் சுகமாய் வாழணும், விடுதலையோடு வாழணும், நுகத்தடி இல்லாமல் வாழணும், இடுக்கன் இல்லாமல் வாழணும், ஆசீர்வாதத்தோடு வாழணும்னு நம்ம மேல் அக்கறையாக இருக்கிற தேவன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். நாட்களை நாம் கணக்கிட்டு பார்க்கணும். ஜோசப் பிரதர், நாட்களை நம்ம கணக்கிட்டு பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த மொத்த வருஷங்கள் எவ்வளவு? என்னிலிருந்து இப்போ கடந்து போன வருஷங்கள் எவ்வளவு? இனி மீதி வருஷங்கள் என் கைவசம் எவ்வளவு இருக்கு? கடந்த வருஷங்களை தேவனுக்கு நான் பயன்பட்டேனா, இல்லது இப்போ மீதி என் கைவசமாக இருக்கிற இந்த வருஷங்களையாவது என் ஆண்டவருக்குன்னு நான் செலவு செய்யணுமேங்கிற அந்த உணர்வு நமக்கு வரணும். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை நான் உணரும்படிக்கு என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்றார். இப்போ நம்முடைய நாட்கள் எவ்வளவு இருக்கு? நம்முடைய நாட்கள் எவ்வளவு இருக்கு? அப்போ தேவன் நம்மை நம்பி ஒரு ஜெப வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நம்பி அவருடைய பாடல்களை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நம்பி பரிசுத்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நம்பி சபையை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளை நம்பி ஆராதனையை கொடுத்திருக்கிறார். அவருடைய காரியங்களை எப்படி செய்கிறோம்? எப்படி செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம்? ஒரு பையனை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் ஒரு பெண் குழந்தை கொடுத்திருந்தாலும் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோம்? பிள்ளைகள் பெற்றோர் வசமாக இருக்குதா, தேவனுடைய வசமாக இருக்குதா, இல்லை முடிவில் அது பிசாசின் வசமாக போயிருமாங்கிறது நாம் யோசிக்கணும். பாருங்கள், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணுங்கிறதில்ல, அடுத்த சௌகரிய வாழ்க்கையை பார்க்கணுங்கிறதில்ல, அவங்க பரிசுத்தமாக இருக்காங்களா பாவம் செய்கிறாங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவன் பார்த்து கொள்வார். நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு நிறைவுள்ளதாக இருக்கிறதா, குறைவுள்ளதாக இருக்கிறதா? என்னை தேவன் அங்கீகரித்திருக்கிறாரா, அங்கீகரிக்கலையா? காயினை தேவன் அங்கீகரிக்கலாம், ஆபேலை தேவன் அங்கீகரித்தார் ஒரு வீட்டுக்குள்ள. யாக்கோப்பை தேவன் நேசித்தார், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்கிறார் ஒரு வீட்டுக்குள்ள. அப்போ நம்முடைய வீட்டில் நம்மளை தேவன் நேசிக்கிறாரா,
என் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறாரா, அதை நாம் கண்டுபிடிக்கணும். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் வருகையில் போகலன்னு சொன்னால் நான் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன், நான் வருகையில் போகலன்னு சொன்னால் இந்த வேலை செய்த எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் வந்தார்னா என்னை சேர்த்து கொள்ளவே வருகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்ளவே வருகிறார். அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கணும்ல, சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி ஆயத்தமாக இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பூ வந்து பூத்து பூ உதிர்கிறது போல புல்லுகள் முளைத்து புல்லுகளுடைய பூக்கள் உதிர்கிறது போல ஒரு மனுஷன் பிறந்து முடிவில் வந்து அந்த சரீரம் உதிரும்போது அந்த ஆத்மா தன்னுடைய ஆண்டவரிடத்தில் போய் சேரணும். முடிவு காலத்தில், அறுபடை காலத்தில், ஆண்டவர் வர்ற காலத்தில் வருகையில் நான் போய் ஆகணும். தேவனை நான் பற்றிக்கொள்வேன், வைராக்கியமாக இருப்பேன், அது நமக்கு இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சர்ச்சுக்கு வெளியே நடக்கிறது எல்லாமே சரீரத்துக்குரிய வேலைகள். தேவனுடைய ஆலயத்துக்குள் நடக்கிறது மற்றும் அந்த கண்மலையானவருக்கு நடத்துகிறதான ஆராதனைகள், அதை நீங்கள் சிறப்பாக செய்யணும், சிறப்பாக செய்யணும். முழு மனதோடு முழு பலத்தோடு செய்யணும். நல்ல கவனிங்க, நாமளா பரலோகத்துக்கு போக முடியாது. சொல்லுங்கள், நானா பரலோகத்துக்கு போக முடியாது. என்னை யாரும் பரலோகத்தில் கூட்டிகிட்டு போய் விட முடியாது. சொல்லுங்கள், யார் தான் கொண்டு போகணும்? அவருக்கு முன்னணியில், அவருடைய பார்வையில் எப்படி நாம் இருக்கிறோம்? அவர் முன்னணியில், அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? ஒரு போலீஸுக்கு ஆள் எடுத்தாலும் ட்ரைனிங் வைக்கிறாங்க, மிலிட்ரிக்கு ஆள் எடுத்தாலும் ட்ரைனிங் வைக்கிறாங்க, ஒரு ஆசிரியர் இப்போ வேலைக்கு போகணும்னா அதுக்கு ட்ரைனிங் இருக்குது, ஆண்டவர்கிட்ட போகணும்னு சொன்னால் அதுக்கு சில காரியங்கள் இருக்குதுங்க. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லன்னு சொல்லியிருக்கிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்லன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம நினைவை வச்சு நாம் கர்த்தரை பின்பற்றக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே எங்களுக்கு இருக்குன்னு பவுல் சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். என் நாட்கள் எப்பொழுதும் முடியும்னு எனக்கு தெரியலையே, ஆண்டவர் எப்போ வருவாருங்கிறது எனக்கு தெரியலையே, நான் கவனக்குறைவாய் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதே, ஆராதிச்சிடக்கூடாதே, நான் என் ஆண்டவற்றை போகிறது போல் என் பிள்ளைகளும் ஆண்டவரத்தில் வந்து சேரணுமே. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறாரு, லாசர் ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்து இருக்கிறார். அதே லாசர் ஐஸ்வர்யவானுடைய வாசலில் கிடந்தாரே, அந்த ஐஸ்வர்யவானுக்கு கண்ணு தெரியல. ஒருவேளை ஆகாரம் கொடுக்கல, ஒருவேளை தண்ணி குடிக்கல, ஒரு வஸ்திரம் உடுத்திக்க கொடுக்கல. அவர் ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்ந்தவர். இவர் லாசரு தேவனையே நம்பி வாழ்ந்தவர். கர்த்தர் ஒரு நாள் லாசருக்கு வைத்திருந்த மகிமையை தேவன் வெளிப்படுத்தினார். அவன் பாதாளத்திலிருந்து அங்கே பார்க்கும்போது லாசர் ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்து இருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பிள்ளைகள் பரிசுத்த ஆவி பெறலன்னா கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். இன்னும் எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கலையே, நீங்கள் என் பிள்ளைகளை இன்னும் நீங்கள் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணலையே, நான் ஆவில்லாத சரீரத்தில் என்னுடைய உயிரில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், பரிசுத்த ஆவி இல்லாத சரீரத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே எப்படி ஆகிலும் உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். சோதரம் ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் 2வது வரியில், கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த கன்மலைக்கு வரும்போது தேவன் அப்பம் கொடுக்கிறார் பாருங்க.
அங்கே இருக்குது, அங்கே தேவன் தண்ணீரை வச்சிருக்கிறார். இப்போ சரீரத்தில் வாழ்ந்து நாம் அந்த கண்மலை இடத்துல போகும்போது கர்த்தர் அங்கே அப்பமும் தண்ணீரையும் நம்ம பங்கை டெய்லி நமக்கு கொடுப்பார். இந்த கண்மலையின் அரண்கள் உயர்ந்த அடைக்கலமாகும். கண்மலையின் அரண்கள் உயர்ந்த அடைக்கலமாகும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு சகோதரனை கொஞ்சம் ஜபத்தில் அதிகமாக நடத்தணும். ஒரு சகோதரியை ஆராதனையில் கொஞ்சம் அதிகமாக நடத்தணும். ஒரு சகோதரியை கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ளே நடத்தணும், தேவ அன்புக்குள்ளே நடத்தணும், தாழ்மைக்குள்ளே நடத்தணும், பொறுமைக்குள்ளே நடத்தணும், சகிப்புத்தன்மைக்குள்ளே நடத்தணும், கிறிஸ்துவின் சாயலில் நடத்தணும். கேட்டால் தான் நடத்த முடியும். கேட்கலன்னா சொல்லுங்க. ஆமாங்க, கேட்டால் தான் நடத்த முடியும். கேட்கலன்னா நடத்த முடியாது. எல்லா பிள்ளைகளும் தெய்வம் கொடுத்த பிள்ளைகள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் சொன்னால் அப்படியே செய்கிறாங்களா பாருங்கள், கேட்குறாங்களா பாருங்கள். சில வீடுகளில் எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவன் சொன்னதை கேட்டு வாழ்ந்தவங்க சிலர் இருந்தாங்க, தேவன் சொன்னதை கேட்காமலே வாழ்ந்தவங்க இருந்தாங்க. தேவன் சொன்னதை கேட்காமலே வாழ்ந்தவங்க இருந்தாங்க. இன்றைக்கும் சொன்னால் கேட்குறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, இன்றைக்கும் சொன்னால் கேட்காதவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அது ஆண்டவருக்கு தெரியும். இங்கே சொல்லி கேட்கல அப்படின்னு சொன்னால் அங்கே போய் அவர் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும். மனுஷனை உண்டாக்குனவர் அவர். மனுஷனை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குதுன்னு சொன்னவர் அவர். அந்த மனிதர்களுக்காக மீட்க பூமிக்கு வந்து மனுஷன் கையால் அடி வாங்கினவர் அவர். மனுஷனால பாருங்க, மனுஷன் கொலை செய்கிறது போல மனுஷன் தெய்வத்தையே கொலை செய்தாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இவ்வளவு பாடுகளையும் அனுபவித்து போயிருக்கிற தேவன் வருகையில் எப்படி எடுப்பாருங்கிறத கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலிருந்து நாம் முழுவதும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் தேவனுக்கென்று. இச்சையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். பிசாசுகிட்ட இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். பிசாசுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம், எந்த ஐக்கியம், எந்த உறவும் இருக்கக்கூடாது. பிசாசு கெடுக்கிறதுக்கு மட்டும்தான் வருவான், கொடுக்க வரமாட்டான், வாழ வைக்க வரமாட்டான். தேவன் ஆதாம் ஏவாளுக்கு அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்திருந்தார். 100 வருடங்களுக்கு மேலாக கர்த்தர் அங்கே வந்து போய்கிட்டு இருந்தார். அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே இருந்தாங்க. ஒரு நாள் வலுசற்பம் அங்கே வந்தது. தேவன் அதை புசிக்கிற நாளில் சாவா என்று சொன்னார். அந்த வலுசற்பம் சொல்லுது, அதை புசிக்கிற நாளில் நீங்கள் சாவதில்லைன்னு சொல்லுது. இவங்க தேவன் மேலே விசுவாசம், பற்று, அன்பு, நம்பிக்கை வச்சிருந்தா தேவன் சொன்னதில் நின்றுக்கணும். தேவன் சொல்கிறதையும் கேட்டு செஞ்சு, வலுசற்பம் சொன்னதையும் கேட்டு செய்ததுனால ஏதேனை இழந்துட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்க. ஏதேனை இழந்துட்டு. இப்போ தேவன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம செய்யணும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நம்ம கேட்கணும், அதைத்தான் கை கொண்டு நிற்கணும். ஒரு எழுச்சோமா, பாட புஸ்தகம் வேற, சட்ட புஸ்தகம் வேற. உலகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள்லாம் வேற, ஆண்டுடைய பரிசுத்த வேதம் வேற. இது ஒவ்வொரு வசனமும் தேவனாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலும் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலும் பலன் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலும் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலும் ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு வசனத்திலும் ஆயுசாக்கள் பெருகுவதற்கு இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலும் சமாதானமும் ஐக்கியத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். மகா பரிசுத்த வேதம் இது. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக வாழணும். உட்கார்ந்து ஒரு நாள் யோசித்து சகோதரர்களும் முடிவு எடுக்கணும். இப்படித்தான் தேவனை ஆராதிக்கணும், இப்படித்தான் தேவனுக்காக வாழணும். இந்த மாதிரி இருந்தால் தான் வருகையில் போக முடியும். போக முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியணும்.
நல்லா தெரியும். 100க்கு 100 எடுத்தால் மார்க்கு மேன்மை தான். ஒரு 75 65 எடுத்தாலும் மேன்மை தான். 25 35 எடுத்தால் என்ன ஆகும்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ 5 தாலந்து வாங்கிறதுக்கு ஒரு தகுதி, 2 தாலந்து வாங்கிறதுக்கு ஒரு தகுதி, 1 தாலந்து வாங்கிறதுக்கு ஒரு தகுதி, தகுதி மாறு தேவன் கொடுத்தார். இந்த 5 தாலந்தை வாங்கின மனுஷன் வந்து 10 மாற்றினார், 2 வாங்கினவர் 4 மாற்றினார், 1 வாங்கினவர் கொண்டுட்டு போய் புதைச்சி வச்சு விட்டார். இன்றைக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை, தேவன் கொடுத்த வரங்களை, தேவன் கொடுத்த ஸ்தோத்திரம் சத்தியங்களை, தேவன் கொடுத்த அந்த நல்ல இதெல்லாம் நம்ம போட்டு புதைச்சிடக்கூடாது, கட்டலுக்கு கீழே வச்சிடக்கூடாது, மரக்காலில் போட்டு மூடிடக்கூடாது, விளக்கு தண்டில் வைக்கும்படி தேவன் சொல்லியிருக்கிறார். ஒரு பிரகாஷ் நான் இருக்கிறேன்னா கிறிஸ்துவுக்கு பல லட்சங்களை நான் பிரயோஜனமான மனுஷனாக இருக்கணும். எனக்கு நானே பிரயோஜனமாக இருந்தால் தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? என்னுடைய வேலையை நான் மட்டும் செஞ்சேன்னா தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ தேவனுடைய வேலைகளில் எதை நான் செய்கிறேன்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய வேலையை எதை நான் செய்கிறேன்? எனக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு, என்னால் என் தேவனுடைய சபையில் என்ன வளர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது, மற்றவர்கள் வருகையில் போகிறதுக்கு நான் என்ன சப்போர்ட்டாக இருக்கிறேன், நான் வருகையில் போகிறதுக்கு நான் எதை நம்பி நிற்கணும்? கண்டிப்பாக நமக்கு தெரியணும். நம்ம அநேக திருமணங்களுக்கு போனவர்கள், அநேக டெத்துக்கு போனவர்கள், டெத்துக்கு போகும்போது அந்த மரித்து போன புருஷனுடைய முடிவு என்ன, மரித்து போன மனைவியுடைய முடிவு என்ன, இது எல்லாத்தையும் இழந்துட்டு போயிடுறாங்க. அதான் முடிவு. இப்போ நம்ம காண்கிறதெல்லாம் ஒரு நாள் காணாமல் போக வேண்டியது வரும். நம்ம போக்குவரத்தாக இருக்கிறதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். என்றைக்கும் கர்த்தர் நம்மோடு நிலைத்திருக்கிறவர் ஆண்டவர். ஒரு நாளும் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் நிற்கணும், விசுவாசத்தில் நிற்கணும். எந்த சகோதரனையும் எந்த சௌகரியும் சில பேர் அலட்சியமாக எண்ணி பேசுவார்கள். எந்த நாளும் கிறிஸ்து ஒருவரே நம்மளை கனப்படுத்தி நம்மோடு அன்பாய் பேசுகிற தேவன் அவர். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். எல்லார் மேலும் இருக்கிற அன்பு மாறும். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு என்றைக்கு நமக்குள்ள ஒரு மாறாத அன்பாக இருக்கணும். அப்படியே ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பில் அவர் மாறவே மாட்டார். கடைசி வரை நம்மளோட அன்பாகவே இருப்பார். ஒரு அலை சொல்லுவோமா? அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், தண்ணீர் அவனுக்கு. புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், புலம்பல் 4:9, பசியினால் கொலை உண்டவர்களை பார்க்கலும் பட்டயத்தால் கொலை உண்டவர்கள். இப்போ இந்த பசியினாலே, பசி வந்து கவனிங்க, பசி வந்து அநேகரை கொன்று போச்சான், கொலை பண்ணிருச்சு. பசியினால் கொலையுண்ணவர்களை பார்க்கணும். இந்த பட்டயம் ஒரு மனுஷனை குத்துனா சாகிறது போல பசி ஒரு மனுஷனை கொன்றே போட்டுருச்சுங்க. பசி இன்றைக்கும் சில பேர் பசியினால் வாடிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய குழந்தை பருவத்துக்கும் வாலிப பருவத்திற்கும் வயோதிப பருவத்திற்கும் வித்தியாசமாக இருக்கு. அந்த வயோதிப பருவத்தில் சரியான நமக்கு ஆதரவு, சரியான பலன், சமாதானம், சுகம், சந்தோஷம், ஆகாரம், தண்ணீர் கிடைக்கணும்னா தெய்வம் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். ஒருவரால். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். காலங்கள் எப்படி மாறும், குணங்கள் எப்படி மாறும், மனுஷர்கள் எப்படி மாறுவார்கள், சூழ்நிலை எப்படி மாறும் என்பதை நாம் நிதானித்து வாழ வேண்டும். அல்லேலூயா. எலியாவுக்கு பிரச்சனை வந்தபோது அவர் கேரித்து ஆற்றங்கரையில் போய் உட்கார்றாரு.
நீ ஆற்றங்கரையில் உட்காரு, உனக்கு நான் காகங்கள் உனக்கு ஆகாரம் அப்பம் கொடுக்கும்படி நான் கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை போய் நம்பி ஆற்றங்கரையில் ஒரு மரத்து நிழலில் உட்கார்ந்துருக்கிறார். காகங்கள் அப்பமும் இறைச்சியும் அந்த எலியாவுக்கு கொண்டு போனது. எப்படியும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், எப்படியும் கர்த்தர் நம்மை நடத்துவார், எப்படியும் கர்த்தர் நம்மை போஷிப்பார். அந்திய காலத்தில் தேவன் கைவிடவே மாட்டார். அந்திய காலத்தில் ஒரு அலை சொல்லுவோமா, எப்பவுமே ஆண்டவருடைய வேலையை பாட்டு பாடனா நல்ல கரங்களை தட்டி நமக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சத்தமாக பாடி பழகணும். பாட்டு பாடுறதில் ஒரு தனி அபிஷேகம், தனி ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் முதல் பாட்டிலிருந்து தான் நான் தேவனை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். 2வது பாட்டுக்கு நான் சர்ச்சுக்கு வந்ததே கிடையாது. கர்த்தர் சாட்சி. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிலரை நமக்கு பிடிக்கும், சிலரை நமக்கு பிடிக்காது. அப்படியே ஆண்டவருக்கும் சிலரை பிடிக்கும், ஆண்டவருக்கும் சிலரை பிடிக்காது. இப்போ நம்ம ஆண்டவருக்கு பிடிக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, கர்த்தருக்கு பிடிக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். கடைசி நாட்களில் யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஆண்டு தேர்வு எழுதி ஃபெயில் ஆனால் மறாண்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஒரு வருகையில் கைவிடப்பட்டால் இன்னொரு வருகை கிடையாது. இது ஒன்று தான். எப்படினாலும் இதில் போய் ஆகணும். ஒரு இலை சொல்லுவோமா, எப்படினாலும் என்ன செய்யணும், வருகையில் போய் ஆகணும். வருகையில் போய் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கிருபையில் ஒரு 60-70 மேரேஜ் பண்ணி வச்சிருக்கிறான். அநேகம் பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கிறான், பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும். நம்ம கல்லறையிலேயே ஒரு 40 பேருக்கு மேலே அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இந்த அடக்காரதனை பூரா ஆண்டவருடைய கிருபையில் நான் பண்ணியிருக்கிறேன். அவங்கள குழியில் இறக்கும் போதெல்லாம் எனக்கு இருதயம் புண்ணாக வேதனையாக வலிக்கும். இதே போல் நம்ம ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போகக்கூடியதான இன்னல்ல இருக்கிறோமே. அப்படி ஒரு வேளை அந்த சரீரம் அழிந்தாலும் உயிரோடு இருக்கும்போது அவரை நாம் திருப்தி செய்கிறது எப்படி, அவருக்கு பூர்ணமான ஒரு வேலையை செய்கிறது எப்படி? அதுதான் என்னுடைய பிரயாசங்கள். அது உங்களுடைய பிரயாசமுமா இருக்கணும். நான் கர்த்தர் என் மேலே சந்தோஷப்படுற அளவுக்கு அவருக்கு ஏதாவது ஒன்றை நான் செய்யணும். அல்லேலூயா. ஏதாவது ஒன்றை செய்யணும். ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். எங்கே? கன்மலைக்கு வரும்போது. அந்த கன்மலைக்கு வரலன்னு சொன்னால், பசி கொலையுண்டவர்களை பார்க்கலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் வயலில் வரத்தில்லாமையால் குத்துண்டு. அந்த வயலில் என்ன இல்லை? வரத்து இல்லை. வயல் இருக்கு, வயலில் சரியான வரத்து கிடையாது. அது இவ்வளோ வரும்னு நினச்சாக்கும் அவ்வளோ வராமல் கொஞ்சமாக வருது. காரணம் என்ன? தெய்வத்தினுடைய ஐக்கியம் சரியா இல்லாதனால. அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் 100 மடங்கு அவரை ஆசீர்வதித்தார் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம பாடுபடுறது உழைக்கிறது கம்மியாக இருந்தாலும் வருமானம் நமக்கு நிறையா வரணும். சொல்லுங்க, வருமானம் நிறையா வரணும். 5 அப்பத்தை ஆசீர்வதித்தார். 5000 பேர் திருப்தியான பிறகு 12 கூடைகள் இருந்தது. அப்படி ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே நித்திய கன்மலையாக இருக்கிறார் நமக்கு. நித்திய கன்மலை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பாங்க. உபாகமம் 32:18 வசனம். உபாகமம் 32:18 உங்களை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நிலையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய்.
அவர் ஜெனிப்பித்த கன்மலைன்னு சொன்னால் முதல் பிறவி தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தோம். ரெண்டாவது தேவனுக்குரிய ஒரு பிறவி, பரிசுத்த வாழ்க்கை ஆராதனையோடு சேர்ந்த இந்த பிறவியை அவர் வசனத்தினாலே நம்மளை ஜெனிப்பித்த கன்மலை அவர் நினையாமை போனாய். வசனத்தினாலே ஜெனிப்பித்த கன்மலையை நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தகப்பென சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அலை சொல்லுவோமா? தேவன் என்னை என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க. தேவன் என்னை பெற்றிருக்கிறார். அவர் என்னை பெற்ற தகப்பன். அவரை என்ன செஞ்சிட்ட? நீ மறந்தாய். நீ ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கடைசி வரியில், ஓசியா 4:6 கடைசி வரியில், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ என்னைய மறந்த அப்படின்னு சொன்னா உன் பிள்ளைகளை நான் என்ன செஞ்சிருவேன்? மறந்து விடுவேங்கிறார். அவன் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நினைவு கூறணும். ஆண்டவரை நினைவு கூறணும். ஏன்? ஒரு குடும்பத்தில் இணைந்து நான் வாழ்கிறேன், அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாகாமல் இருக்குதுங்கிற ஒரு பாரம் இருக்கணும். நமக்கு பாரம் இருக்கணும். ஒரு திருமணம் நடக்குது, சரியான ஒரு ஆவிக்குரிய திருமணமாய் நடத்த முடியலையே. என்ன காரணம்? குழந்தைகள் பெற்றெடுக்கிறோம், அவங்களுக்கு சரியான கல்வி வேணும், சரியான ஒரு வேலை வேணும், நல்ல ஒரு எதிர்காலத்தில் குடும்பத்தை அமைக்கணும்னு சொன்னால் அது தடையாக இருக்குது. என்ன காரணம்? எந்த விஷயத்தில் தேவனை மறந்துட்டேன்? எதில் நான் அவரை நினைக்காம போயிட்டேன்? நான் தேவனை நினைக்கணுமே, தேவனை தேடணுமே, தேவனிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கணுமே. இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில், பரிசுத்த சகோதரிகள் வாழ்க்கையில் ஜெபம் மிகவும் குறைந்து போயிற்று. ஜெபம், வேதத்தை எடுத்து வாசிக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு வர்றதோடு சரி, சிலர் வேதத்தை எடுத்து வாசிக்கிறதில்ல, வீட்டில் ஜெபிக்கிறதில்ல. சிலர் ஜெபிக்கிறாங்க, சிலர் வாசிக்கிறாங்க. தேவனுக்கு ஆராதனை செய்யணும். பாஸ் மார்க்கு தான் நமக்கு சொந்தமானது, ஃபெயில் மார்க்கு நமக்கு சொந்தம் இல்லை. வருகையில் போகிற வாழ்க்கை தான் நமக்கு ஆசீர்வாதமானது. வருகையில் தடைப்படுறது நமக்கு சரியில்லாத வாழ்க்கை அது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீர் என் கன்மலை, என் கோட்டை, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறணும். எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறணும். ஆனால் தேவன் வழிகாட்டணும். தேவன் வழிகாட்டணும். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். அப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு பிசாசு பிடிச்சிக்கிச்சுன்னா, ஒரு செய்வனா, ஒரு பிரச்சனைன்னா, பக்கத்தில் ஒரு சத்துரு எழும்பிட்டாங்கன்னா தேவனை தேடுறோம். நல்லது தான். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் நாம் தேவனை தேடுவது தான் அவருக்கு நல்லது. அல்லேலூயா. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை என்ன செய்ய நினை. வாலிப பிராயத்தில் எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை சோதரிப்போம். வாலிப பிராயத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு பலகீனம் இருக்க மட்டும் நம்ம எதையும் ஜெயிக்க முடியாது. ஒரு கோழையான மனுஷன் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. ஒரு பலகீனமான மனுஷன் எந்த வேலையும் செய்து சாதிக்க முடியாது. அப்போ என்னிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறார். சகோதரிகளானாலும் தேவனில் என்ன செய்யணும்? பலன் கொள்ளணும். தேவனுடைய பலன் தான் நிரந்தரமானது. உணவுனால நமக்கு கிடைக்கிற பலன், ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா உடல்நல சரியெல்லாம் நொறுங்கி போன மாதிரி சரீரம் படுத்துக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் என்றைக்கும் மாறாதது, என்றைக்கும் குறையாத பலன். அவர் கத்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் சத்தமாக சொல்லுங்க. புது பலன், பழைய பலன் இல்லைங்க, அது வேண்டாம். புது பலன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு பலன் இருக்கணுங்க. எனக்கு வயசு 84. இந்த மார்ச் வந்துச்சுன்னா 85 ஆரம்பிக்கும். எனக்கு 95 ஆனாலும் கர்த்தருக்குள்ளே நான் பவராக தான் இருப்பேன். இருக்கிற பலன் அவருக்கு முழுமையாக செலவு பண்ணுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரே நாள் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழணுங்க. என்றைக்கோ ஒரு நாள் மடிகிறோம்னு சொன்ன அந்த கிறிஸ்துவுக்காகவே நாம் மறிக்கணும். கிறிஸ்து நமக்காக மரித்தார். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார்? என்றைக்கு மரித்தால் நான் இயேசுவுக்காகத்தான் நான் மரிப்பேன். தீர்மானம் எடுத்து செய்யணுங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். நான் ஒன்று சொல்கிறேன், சரீரம் தற்காலிகமான வாழ்க்கை பெற்றது. இந்த சரீர வாழ்க்கை வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி, ஒத்தி வீட்டில் இருக்கிற மாதிரி. அந்த வீடு நமக்கு நிரந்தரமாக இருக்காது. ஒத்தி வீடு, வாடகை வீட்டை ஒரு நாள் காலி பண்ணணும். இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு மாதிரி தான். இது ஒரு நாள் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு ஆத்மா ஆண்டவர்கிட்ட போயிடும். அப்படி வருகை நாட்கள் இங்கே ஒன்றும் இல்லை. கிறிஸ்து ஒருவரே நமக்கு சொந்தமாய் நிற்பார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, சொல்ல மாட்டேங்கிறீங்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இயேசு கைவிடவே மாட்டார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோதரம். சங்கீதம் 78 சங்கீதம் 78 37வது வசனத்தில், அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. ஆண்டவர் இருதயத்தை நமக்கு கொடுத்தாரு. அந்த இருதயம் தேவனுக்குள்ள என்ன செய்யணும்? நிலவரமாக இல்லை. நிலவரமாக இல்லைங்க. இன்றைக்கு ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை, இன்றைக்கு ஒரு பாதை, நாளைக்கு ஒரு பாதை, இன்றைக்கு ஒரு ஜீவியம், நாளைக்கு ஒரு ஜீவியம். ஒரு ஸ்டாண்டர்டு கிடையாது. ஸ்டாண்டர்டு கிடையாது. நம்ம இருதயம் தேவனுக்குள்ள நிலவரமாக இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. பழையவைகள்லாம் சொல்லுங்க, பழைய மனுஷனையும் கலைந்து போடுங்க. பழைய மனுஷனை கலைஞ்சிருங்க. பழைய மனுஷனை கலைஞ்சிருங்க. எல்லாவற்றையும் புதிதாக்குறேன்னு சொன்ன கர்த்தர் இப்பொழுது நம்மளை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி புதிய ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துவார். தேவன் நம்மை தேற்றுவார். தேவன் தேற்றுவார். அல்லேலூயா. ஒரு நாள் கண்ணீர் விட்டோம், ஒரு நாள் கவலைப்பட்டோம், ஒரு நாள் துக்கப்பட்டோம், ஒரு நாள் கைவிடப்பட்டோம், ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் நம்ம புரண்டு கிடந்தோம். இந்த கண்மலை இடத்துல வரும்போது தேவன் நமக்கு ஆறுதல் தந்து, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன செய்வேன்? தேற்றுவேன்னு சொன்னார். தேற்றுவேன் என்று சொன்னார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களுடைய இருதயம் என்ன செய்யலை? சொல்லுங்க, இஸ்ரவேலுடைய இருதயம் தேவனுக்குள்ள அதுதாங்க. கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். ஆண்டவர் ஏற்ற 60 வருஷம் ஆனாலும் 80 வருஷம் ஆனாலும் ஒரே ஸ்டாண்டர்டாக நம்ம நிற்கணுங்க. இருதயத்தை நிலை நிறுத்தணும். இந்த துன்மார்க்கரோடு சாயும்போது, துன்மார்க்கருடைய வழியில் போகும்போது நம்ம இருதயம் கர்த்தருக்குள்ள நிலவரப்படாமல் போயிடும். ஏன் அப்படி நிலவரப்படாமல் போயிடுச்சு? ஏசாயா 29 ஏசாயா 29 13வது வசனத்தில், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது.
அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதடுகளினால எனக்கு கனம் பண்ணுறாங்க. அவர்கள் இருதயம் எனக்கு என்ன செய்கிறது? தூரமாய் விலகி இருக்கிறது. மகனுடைய இருதயம், மகளுடைய இருதயம் தூரமாய் விலகி இருக்கு. ஒரு அலை சொல்லுவோமா? சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாற்றும். ஆண்டவருடைய சுவிசேஷங்களை அறிவிக்கிறதுக்கு நான் பயப்பட மாட்டேன். சிறுபிராயத்தில் இருந்தேன். 54 வருஷங்கள் ஊழியத்தில் இருக்கிறேன். பயப்படவே மாட்டேன். என்ன நடந்தாலும் தைரியமாக பேசுவேன். நான் வேலை செய்த கம்பெனியில் அட்டர்னல்ஸில் எடுத்து நான் பார்த்தேன். ஒரு 500 பேருக்கு பக்கமாக வேலை செய்கிறாங்க, அதிகாரிகளோடு சேர்ந்து. என்ன செய்தேன்னா, ஆண்டவருடைய கைப்பிரதியை எடுத்து 500 கைப்பிரதியை லப்பர்சாம் போட்டு ஒரு பையில் வச்சு எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போனேன். போன உடனே ஃபஸ்ட்டில் நின்று வேலைக்கு வர்ற ஆளுகளுக்கு பூரா அந்த கைப்பிரதியை கொடுத்து முடித்தேன். மீதி ஒரு 10 கைப்பிரதி கையில் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த சத்தியத்தை சொல்லி ஆகணுமே அப்படின்ட்டு. இவங்க சாப்பாட்டு வேலையில் ரெஸ்ட்டில் உட்காந்து வாசிப்பாங்கன்னு நான் கொடுக்க, என்கிட்ட அந்த பிரதியை வாங்கிட்டு போய் 50 பேர் அந்த பக்கம் போய் புங்க மரத்து நிழலில், கொடிக்காப்பள்ளி மரத்து நிழலில் உட்காந்து எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கம்பெனிக்குள்ளே இருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். மேனேஜரு சௌரிராஜன் சார் அப்படியே மெதுவாக வருவார் பாருங்கள். அவர் நடந்தால் செருப்பு சத்தம் கூட கேட்காது. யார் யார் என்னென்ன செய்கிறாங்கன்னு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அமைதியாக வருவார். போய் பார்த்துருக்கிறாரு. அவ்வளோ பேரும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இவரை பார்த்த உடனே எல்லாம் கம்பெனிக்குள்ளே ஓடியாந்துட்டாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டு நேராக என்கிட்ட வந்தார். என்கிட்ட கேட்டார், இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்ததான கைப்பிரதிகளை கொடுத்துருக்கேன் சார். இவங்க வந்தாங்கன்னா குடிக்க மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கோபிக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க, தீமைகளை விட்டு விலகுவாங்க சார். என்ன அது அப்படின்னார். இந்தாங்க சார்னு இதைத்தான் கொடுத்தேன்னு அவருக்கு ஒன்று கொடுத்துட்டேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆத்மா பாரம் இருக்கணுங்க. சகோதரர்களுக்கு ஆத்மா பாரம் இருக்கணும். சகோதரிகளுக்கு ஆத்மா பாரம் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் ஆண்டவருடைய ஜனங்கள். பிசாசு ஒரு மனுஷனை உண்டாக்கலை. பிசாசு ஒரு மனுஷன் உண்டாக்கலை. பிசாசு தேவன் உண்டாக்குனது திருடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருவானே தவிர வேற ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அவ்வளவும் ஆண்டவர் உண்டாக்குனது. ஆனால் உண்டாக்கின தேவன் அமைதியாக இருக்கிறார். நம்மளை தேவன் பூமியில் வைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி என்கிட்ட வருவார்கள்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய துதியை நாம தான் சொல்லணும். சகோதரிகள் சகோதரிகள் எலும்பி ஆத்மாதாயம் பண்ணணும் தேவனுக்காக. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோதரம். இப்போ பூமியின் கடைசி வரைந்து எனக்கு என்ன செய்யுங்க, சாட்சிகளாயிருங்கள். ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். வாய் இருக்குன்னு சொல்லிட்டு, தேவனுடைய பிள்ளைகள் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசக்கூடாது. என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் நம்ம பேசணும். சகோதரிகளாக இருந்தாலும் என்ன பேசணுமோ அதை மட்டும் நிதானமாக பேசணும். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். அப்போ உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாயின்னு சொல்கிறார். குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாயின்னு சொல்கிறார். அப்படின்னா பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணுங்க. நான் யார், நான் எப்படி பேசணும், அது நமக்கு தெரியணுமுங்க. பேசிடக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.